பண்ணாலும் எடுக்க மாட்றான், எங்கே போனான்னு தெரில. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இடத்துல எம்டியாக இருந்தது, ஃபுல்லாக வீடாக இருக்குது. எங்கே இருக்கானே தெரியலையே. வாடா, எவ்வளோ நேரம் உனக்காக ஃபோன் பண்ணுறது, ஃபோனும் எடுக்க மாட்டேன். ஃபோன் சார்ஜ் போடலாம். வீடு எங்கன்னே தெரியல. ஃபஸ்ட்டு வரும்போது வெறும் எம்டி கிரவுண்டாக இருந்தது, இப்போ ஃபுல்லாகவே வீடு ஆகிடுச்சு. எங்கே இது உள்ளதான் வீடா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு வீட்டில் வந்திருக்கு இந்த ஏரியாவில். நீ வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷத்துல இவ்வளோ வீடு வந்துச்சா? நீ வாங்கின இவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் வருதுன்னு சொல்கிறேன். இங்கே ரேட் அதிகமாக. நான் வந்து மாத சம்பளம் தான் வாங்குறேன். 10,000 தான் என்னால் கொடுக்க முடியும். நான் என்ன பண்ணுறது இந்த இடத்துல இடம் வாங்கி? 10,000 கொடுத்தனா இந்த இடத்துல இடத்த இஎம்ஐ ஒன்றால் 10,000 கொடுமா இடம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய்க்கு இடம் வாங்கலாமா? கண்டிப்பாக. இன்னொரு 10,000 ரூபா. நீங்கள் அங்கே எப்படியும் சிட்டியில் தான் இருக்கு, ஆனால் வேலைக்கு இங்கே தான் வர. ஆமாம். அங்கேருந்து ரீலோகேட் ஆகிட்டுனா லீஸ் கொடுக்குற அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து கொடுத்தா தனி வீடே ஒரு சிங்கிள் பெட் வீடு. நான் லீஸுக்கு இருக்கிறது 3 லட்ச ரூபாய்க்கு தான் இருக்கேன். டவுன் பேமெண்ட் போதுமே. 3 லட்சம் கொடுத்து இஎம்ஐ கட்டிக்கு போகிறோம். 3 லட்சம் லீஸு கொடுக்குற அமௌண்ட் பேங்க் லோன் இருக்குல்ல 80%. டிடிசிபி ரேரா அப்ரூவ் ஆச்சு. 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டா போதும். அப்படியே சொல்ற? நமக்காக லோன் தான் உண்மையாவே நல்ல இடம் தானே? நல்ல இடம் இருக்கா? உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வீடே வந்துட்டாங்க. நான் கேட்டுட்டு தானே ரெஜிஸ்டர் பண்ணேன். டிடிசி அப்ரூவ்ட்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. எல்லாமே ஓகே. நான் வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வரேன், வந்து பார்த்தா தான் புக் பண்ண முடியும். ஏதாவது உங்க நம்பர் ஏதாவது இருக்கா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். பின்டோ மட்டும் இல்லை, நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி அடுத்த வருஷமே கொடுத்துன்னு வந்துடலாம்.